ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வச்சு அதுக்கப்புறமா குளிக்கும் நீரை சேர்க்கறது மூலயமா உங்கள் பாவங்கள் நீங்கி பணம் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை. ஒரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்புனா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதுதான் சித்ரா பௌர்ணமி. இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. பௌர்ணமி தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கினாலும் ஏப்ரல் 24ஆம் தேதி சூரியோதயத்தம் வர்றதால கண்டிப்பாக அன்னைக்கு தினம்தான் நம்ம பௌர்ணமி தேதியை கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி. சொல்லப்போனால் அன்றைக்கி மகமாயி, மாரியம்மன், சிவபெருமான், முருகப்பெருமான்னு பல கடவுளை வணங்கினாலும் சித்திரகுப்தரை வணங்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு காரணம் என்னன்னா, யமலோகத்தில் யமதர்மனோட உதவியாளர் இருக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். அவர் நம்மளோட பாவ புண்ணிய கணக்கில் எழுதுவாராம் ஒரு நோட்டில். அந்த பாவ புண்ணிய கணக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிகாரங்களை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யும்போது அதுக்கேற்ற பாவ புண்ணியங்களை நம்ம கர்மாக்களை அழித்து நமக்கு புண்ணியத்தை சேர்ப்பாராம். அதனால் சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக சித்திரகுப்தரை வழிபடணும் அப்படிங்கிறது பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் பிறந்ததால் அவர் பேர் சித்திரகுப்தன்னு பெயர் வைக்கப்பட்டதாகவும் ஒரு சில கதைகளும் இருக்குது. அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போகணும், சாமி தரிசனம் பண்ணணும், 4 பேர் உங்கள் அன்னதானம் பண்ணணும். சித்திரை மாதத்தோட ஒரு சக்தியும் பௌர்ணமியோட சக்தியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பவர் தான் சித்திரை மாதத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இருக்குமா. அந்த நாள் நம்ம தெய்வங்கக்கிட்ட என்ன கோரிக்கை வச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கம்மி பண்ணுறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, பணம் பெருக்கெடுத்து ஓடுறதுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொருளை குளிக்கும் நீரில் சேர்த்து தலைக்கு குளிக்கணும். அது என்ன பொருள் அப்படின்னா தர்பை புல். இந்த தர்பை புல் அப்படிங்கிறது பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான புல். சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இந்த தர்பை புல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பாதுகாவலர் மாதிரி நமக்கு. தர்பை புல் யார் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் தீய சக்திகள், துர்சக்திகள் நெருங்காது அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அது அதனால தான் யாகசாலைகளிலும் ஓமகுண்டங்கள்லையும் 4 பக்கமும் அந்த தர்பை புல்லை வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தீய சக்திகள் அந்த யாகசாலை இறங்கிடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்பேற்பட்ட தர்பை புல்லை முதல் நாளே வாங்கிட்டு வச்சுடுங்க. நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும், விலையும் ரொம்ப கம்மி தான். அந்த தர்பை புல்லை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்க. பூஜைனா ரொம்ப பெருசாக பண்ண தேவையில்ல. உங்கள் வீட்டில் எப்பவும் போல் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த தர்பை புல்லையும் பூஜை அறையில் வச்சுட்டு சித்ரா பௌர்ணமி நாள் முழுக்க அந்த தர்பை புல் அந்த பூஜை அறையிலே இருக்கட்டும். சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் புதன்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுங்க, அந்த தர்பை புல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து முடிஞ்சால் கொஞ்சம் அதை அரைச்சி நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்க இல்லையா, அந்த தண்ணியில் சேர்த்து தலைக்கு குளிச்சுடுங்க. அப்படி செய்கிறதால நமக்கு வரக்கூடிய உயிருக்கான ஆபத்து, நமக்கு வரக்கூடிய கெடுதல், நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து பெருசாக வரப்போகுது அப்படின்னா அதெல்லாம் இப்படிப்பட்ட பரிகாரம் தடுத்து நிப்பாட்டிடும். உங்களுடைய தோஷங்கள் விலகிடும், பணம் சேரும், செல்வம் பெருகும். பணம், செல்வம் இது 2 இருந்தாலே உங்கள் வீட்டில் வேறு எதுக்கும் பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக தர்பை புல்லை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாங்கி